ரீல்ஸ் சுற்றுற கேப்பில் க்ளவுட் கான்செப்ட்ஸ் தெரிஞ்சுக்கலாம் வாங்க. ஸ்கேலபிலிட்டினா என்னங்கிறத என்னோட குபர்னீட்ஸ் வீடியோவில் சொல்லியிருந்தேன். என்னோட ப்ரொஃபைலில் போய் செக் பண்ணுங்கள். இப்போது ஸ்கேலிங்கில் 2 டைப்ஸ் இருக்குது, வெர்டிக்கல் ஸ்கேலிங், ஹாரிசான்டல் ஸ்கேலிங். இப்போது நம்ம ஹாரிசான்டல் ஸ்கேலிங்கை பற்றி பார்ப்போம். எனக்கு இன்றைக்கி சிக்கினது AAA பேட்ரிஸும் AA பேட்ரிஸும். பேட்ரியை சர்வர் நோடாக எடுத்துக்கோங்க. இந்த சர்வர் நோடில் 100,000லேருந்து 200,000க்கு டிராஃபிக் இன்க்ரீஸ் ஆனிச்சுன்னா நம்ம புதுசாக ஏதாவது ஆட் பண்ணாலே அது ஹாரிசான்டல் ஸ்கேலிங். இப்போது அதே இது நம்ம இருக்கிற கான்ஃபிகரேஷன் எதுவும் புதுசாக ஆட் பண்ணாமல் இருக்கிற கான்ஃபிகரேஷனை அப்கிரேட் பண்ணோம்னா அது வெர்டிக்கல் ஸ்கேலிங். ஸோ நான் இதை இப்போது ஒரு பெரிய பேட்ரி, அதாவது ஹையர் CPU, ஹையர் RAM அந்த மாதிரி அப்கிரேட் பண்ணோம்னா அது வெர்டிக்கல் ஸ்கேலிங். வெர்டிக்கல் ஸ்கேலிங்கில் உள்ள டவுன் சைடு என்னென்னா, நம்ம லோயர் கான்ஃபிகரேஷனில் இருக்கிற சர்வரை ரீப்ளேஸ் பண்ணி ஹையர் கான்ஃபிகரேஷனில் இருக்கிற சர்வரை டெப்ளாய் பண்ணும்போது அப்ளிகேஷனில் டவுன் டைம் ஏற்படும். ஹாரிசான்டல் ஸ்கேலிங்கில் உள்ள பிரச்சனை என்னென்னா, நீங்கள் புது சர்வர் ஆட் பண்ணும்போது நெட்வொர்க் கான்ஃபிகரேஷன், அப்ளிகேஷன் கான்ஃபிகரேஷன், லோட் பேலன்சர் கான்ஃபிகரேஷன் எல்லாம் சேஞ்ச் ஆகும். ஸோ இந்த மாதிரி நிறைய டெவாப்ஸ் கான்செப்ட்ஸை என்னோடய ப்ரொஃபைலில் போய் செக் பண்ணி பாருங்கள்.